ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு வாட்டி இது மாதிரி அரைச்சு விட்டு முட்டை குழம்பு செஞ்சு பாருங்களேன். 2 சப்பாத்தி சாப்பிடுற இடத்துல கண்டிப்பா 4 சப்பாத்தி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 மூடி துருவின தேங்காய், 4 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா விழுதா அரைச்சுக்கலாம். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்ப அது கூட 2 பச்சை மிளகாய கீறிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளிய பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டா வெந்து வந்ததுக்கு அப்புறமா அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க தேங்காய் விழுதியும் தாராளமா 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிறதுக்காக விட்டுடலாம். மீடியம் ஹீட்ல வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிறதுக்காக விட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா குழம்பு நல்லா தளன்னு கொதிச்சிட்டு இருக்கு. இப்ப முட்டையை ஒண்ணொன்னா சேர்த்துக்கலாம். நான் 4 முட்டை உடைச்சு சேர்த்திருக்கேன். முட்டையெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கரண்டி வச்செல்லாம் கலக்காம மறுபடியும் மூடி போட்டுட்டு மீடியம் ஹீட்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் வேகிறதுக்காக விட்டுடலாம். ஃபைனலா பொடி பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலைகளை தூவி சர்வ் பண்ணீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமா இருக்கும் இந்த முட்டை குழம்பு. இது சப்பாத்தி, தோசை, இட்லி, ரைஸ்னு எல்லாத்துக்குமே நீங்க இந்த முட்டை குழம்பை வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.